வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் அன்னதானம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக பார்க்கலாம். தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பது சான்றோர்களான சித்தர்களின் வாக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தானம் செய்தாலுமே அன்னதானத்துக்கு நிகரான தானம் இல்லை. எந்த ஒரு கோவிலிலும் நீங்கள் பூஜை செய்தாலுமே அந்த பூஜை நிறைவு பெறுவதற்கு நீங்கள் அன்னதானம் செய்தே ஆகணும். வீட்டில் செய்யப்படும் கணபதி ஹோமம் மற்றும் பூஜை, பூமி பூஜை, எந்த ஒரு பூஜை செய்தாலுமே அந்த பூஜை முடிந்தவுடன் 4 ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் செய்தால்தான் உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் கிடைக்கும். அன்னதானத்தின் மூலமாக கர்ம வினை அனைத்தும் பறந்தோடி சென்றுவிடும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் ஏற்படும் அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நமக்கு ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும். அன்னதானம் என்பது ஏழை எளிய மக்களுக்கு உணவில்லாமல் தவிக்கும் மக்களுக்கு செய்வதே அன்னதானம். நம்மால் இயன்றவரை பிறருக்கு செய்யும் அன்னதானம் இறைவனுக்கே அன்னமிட்ட பலனை தருகிறது. கோவில்களில் எவ்வளவோ பூஜை செய்தும் கிட்டாத பலன் அன்னதானத்தின் மூலம் கிடைக்கின்றது. அன்னதானம் செய்வதனால் ஏற்படும் புண்ணியம் செய்தவருக்கு மட்டுமல்லாமல் அவருடைய சன்னதிக்கும் அந்த புண்ணியத்தை சேர்க்கின்றது. இறைவன் அடியவர்களுக்கு நம் செய்யும் அன்னதானம் இறைவனை நாம் நெருங்குவதற்கு வழிவகுக்கிறது. சுமங்கலிகளுக்கு செய்யப்படும் அன்னதானம் மாங்கல்ய பலத்தை கூட்டுகிறது. குழந்தை பேறு கிடைப்பதற்காக செய்யப்படும் அன்னதானம் குழந்தை பேறு பெறுவதற்கு வழிவகுக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு, முதியவர்களுக்கு மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு செய்யப்படும் அன்னதானமானது நம்மை ஆபத்து காலத்தில் காக்கும் ஒரு கவசமாக திகழ்கிறது. அதனாலேயே முற்காலத்தில் கோவில்களில் பொங்கல் வைத்து பிரசாதமாக வழங்கும் வழக்கம் இருந்து வந்தது. இந்த அன்னதானத்தை உணர்த்துவதற்காகவே நமது முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கோவில்களில் வைத்து வந்தனர். சித்தர்களின் ஜீவசமாதியில் செய்யப்படும் அன்னதானத்தில் சித்தர்கள் கலந்து கொள்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர். எந்த பலனையுமே எதிர்பார்க்காம செய்கின்ற தானத்திற்கே முழுமையான பலன் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். நானதேது நீயதேது நடுவில் நின்றதே நடா, கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 வென்ற நாமமே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. அஞ்செழுத்திலே பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகார் அஞ்செழுத்தில் ஓர் எழுத்து அறிந்து கூறவன். ஆனை முகனே தலைமகனா, ஆறுமுகனே இளையவனா, நானும் கூட உன்மகனா, நடக்கிற நடையே கிரிவலமா. மனிதர சொந்தம் மாறுமடா, தெய்வ சொந்தம் நிலைக்குமடா, சொத்து சுகமே மாயமடா, சிவமே மயமே உலகமடா. நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. ஆனை முகனே தலைமகனா, ஆறுமுகனே இளையவனா, நானும் கூட உன்மகனா, நடக்கிற நடையே கிரிவலமா.